சிறகடிக்க ஆசையில ஸ்ருதிகிட்ட மீனா சொல்றாங்க, "வாங்க ஸ்ருதி எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்க அங்க வந்தா தானே நடக்கும். இங்க வந்து எதுக்கு கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க." "ப்ளீஸ் மீனா என்னோட ஃபீலிங்ஸ நீங்க புரிஞ்சுக்கோங்க." ஆரம்பத்துல சொன்ன ரவிகிட்ட அவன் அது கேட்கவே இல்ல. "எனக்கு தெரியாது. நீத்து வந்து என்கிட்ட சாரி கேட்கணும். அது மட்டும் இல்லாத சோஷியல் மீடியால எனக்கும் ரவிக்கும் ஒண்ணும் இல்ல போஸ்ட் போடணும். அந்த வேலைய விட்டு நிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு வாங்க. இங்க இருந்தா எப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. உங்க அம்மா, அப்பாவும் பாருங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்றாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த விஷயம்லாம் நடக்கணும். சாரி மீனா, நான் இப்படி சொல்றேன் தப்பா நெனச்சுக்காதீங்க. உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை குடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. ரவி கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸ்ருதியோட அப்பா, அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த விஷயம்லாம் வந்து மீனா, முத்து அவங்க மாமனார்கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணலான்ட்டு, "விஜயா நீயே தான் எதனா பேசி பாரேன்" அப்படின்றாங்க. உடனே நம்ம முத்து என்ன சொல்றாரு, "அம்மா இவ போய் பேசுனதுக்கே வேலை ஆவல. ஆனா பலகுரல்ல வந்து எடுத்த முடிவு வந்து பின்வாங்காது. அது சொல்ற விஷயம் அதுக்கு நடக்கணும்னு." "அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மருமக வந்து என் பேச்சு தான் கேட்பா. நான் ஃபோன் பண்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஆனா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் குண்டக்க மண்டக்க தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கா. "அதெல்லாம் முடியாது ஆன்ட்டி. என்னோட முடிவுல வந்து நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு தெரியாது. அந்த நீத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் ரவி வந்து வேலை விட்டு நிக்கணும். அப்பதான் நான் வருவேன்னு" சொல்லிடுறாங்க. இது ரொம்ப அசிங்கமாயி எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம மனோஜ், ரவி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து, "நீ ஃபோன் போட்டு ஸ்பீக்கர்ல போடுறா. நீத்துக்கிட்ட பேசணும்." நீத்து வந்து அதே கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு தெரியாது. நான் வந்து உங்கள லவ் பண்றேன். நீங்க என்ன லவ் பண்ண அவசியம் கிடையாது. நான் வேலைய விட்டு நின்னுறேன்னு ரவி நின்னுட்டேன்னு சொன்னாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்லங்க. எனக்கு தெரியும் நீங்க வரமாட்டீங்கன்னு. நான் ஆல்ரெடி ஒரு ஆள வச்சுட்டேன்." அப்படின்றாங்க. "உங்க முடிவு இதானா?" "என் முடிவு அதான்னு" சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அவ பைத்தியக்காரனா, இவன் முழு பைத்தியக்காரன். அவன் என்ன தெரியுமா ஐடியா சொல்றான்? அதான் அவன் வாழ்க்கை வந்து இப்படி உருப்படாது, இப்படி தரமட்டமா போயிட்டு இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? "ஏய் நீ வந்து என்ன தெரியுமா பண்ற? நீத்துக்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டா, பொய் சொல்லிட்டா. ஒரு ஃபேக்கா ஒரு சாரியும் நம்ம ஸ்ருதி கிட்ட கேட்டுடு." அப்படின்ன உடனே முத்துலே வர ஆத்ததுக்கு என்ன பண்ணவும் தெரியல மனோஜ். "ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு. ஆள மூஞ்ச பாரு. இவன்லாம் திருந்தவே மாட்டான்டான்னு" சொல்லிடுறாங்க. "இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அவ்வளோதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம நடிப்பு அறைக்கு ரோகிணி என்ன தெரியுமா பண்றாங்க? எப்ப பார்த்தாலும் நடிச்சு ஆர்ப்பாட்டு, கத்தி பண்றவங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் நடிச்சு பண்றவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் மேனேஜர்ட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, "சார் என்னோட உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்புக்கு தான் சார் வந்திருக்கேன். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் சார் இருக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை ஆயிடுச்சு. நான் தான் இந்த ஆர்டர் கலா மேடம் கிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு குடுத்தாங்க. இப்ப அது கேன்சல் ஆன உடனே எங்க வீட்டுக்காரர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாரு சார். பணத்துக்காக தான் சார் எங்க வீட்ல இந்த மாரி என்ன நெனைக்கிறாங்க. பணம் தான் சார் வாழ்க்கையில முக்கியம். இதால ஒரே டார்ச்சர் சார். உன்னால எந்த வேலையும் ஆகல. உன்னால தான் ஆர்டர் போடுன்னு சொல்லிட்டு, என் மேல பழிய போட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாங்க சார். எங்க வாழ்க்கை உங்க கையில தான் சார் இருக்குன்றாங்க. ஏம்மா இதுக்கெல்லாம் இந்த விஷயத்துக்கெல்லாமாம்மா டிவோர்ஸ் பண்ணுவாங்க? ஆமா சார். என்ன பண்றது சார்? இந்த ஆர்டர் போனதே உன்னால தான். எனக்கு பிசினஸும் லாஸ் ஆயிடுச்சு. அதனால எங்க வீட்டுக்காரர் நெறைய கடன் வாங்கிட்டாரு சார். இதுக்கெல்லாம் காரணம் இதான்னு சொல்லிட்டு என்ன வீட்ட விட்டு அடிச்சு தொரத்திட்டாங்க சார். நான் இப்ப தனிமையில இருக்கேன் சார். எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிங்கன்னா லைஃப் திருப்பி வரும் சார். நானும் என் புருஷன் கூட சந்தோஷமா இருப்பேன்னு எடுத்து சொல்றாங்க. அப்படின்னு நடிச்சு சொல்றாங்க. அந்த மேனேஜரும், "இல்லம்மா நான் வேற ஒருத்தருக்கு தரேன்னு சொல்லிட்டேனே. சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கால் பண்றேன்றாங்க." ரோகிணி பார்த்தீங்களா? என்னென்ன மாதிரி மூளை யூஸ் பண்ணி என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ மாதிரி திறமைசாலி வரவே வராதுங்க. சிந்தாமணிக்கே டஃப் குடுக்குறாங்க இந்த ரோகிணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.